உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, செம்பருத்தி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது, வெட்சிப்பூ என்று கூட அதற்கு ஒரு பெயர் உண்டு. இந்த செம்பருத்தி பூக்கள் 2 எடுத்து காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்று 2 பூக்களை நீரில் இட்டு காய்ச்சி சர்க்கரை சேர்த்து பால் சேர்த்து தேநீர் போல பருகி வருகின்ற பொழுது பெண்களினுடைய கருப்பை குற்றங்கள், கருப்பையிலே புண்ணாகி அதன் மூலம் ஏற்படுகின்ற லுகேரியா என்கின்ற வெள்ளை போக்கு, இவற்றை போக்குகின்ற ஒரு நல்மருந்தாக இந்த செம்பருத்தி தீநீர் விளங்குகிறது. வெள்ளை போக்கை போக்குகிறது, கருப்பை புண்களை ஆற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் இதய வலி, இதய நோய், மார்பு வலி இவற்றை போக்கி இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய வகையிலே இந்த செம்பருத்தியிலே செம்பு என்கின்ற காப்பர், செம்பு சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே இது இதயத்துக்கு பலம் சேர்ப்பதாக விளங்குகிறது. இதனாலே உடலுக்கும் பலம் ஏற்படுகிறது, சோர்வினாலே ஏற்படுகின்ற மார்பு வலி தணிகிறது என்பதையும் இங்கே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பிரண்டை என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது வழக்கம். இந்த பிரண்டை வேர் எடுத்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, கடைகளிலே வாங்கி அதை உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு 1 கிராம் அளவுக்கு காலை மாலை என்று 2 வேளை நீரோடோ பாலோடோ தேனோடோ அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே முறிந்த எலும்புகளை வெகு விரைவில் ஒட்டக்கூடிய தன்மையுடையதாக இது விளங்கும். த சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் என்று சொல்லக்கூடிய பிரண்டையினுடைய தோலை கூட லேசாக சீவி துவையலாக சாப்பிடுவது வழக்கம். இதனால் எலும்புகள் பலம் பெறும். முறிந்த எலும்புகள் வெகு சீக்கிரத்திலே கூடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆரோக்கியத்தினுடைய திறவுகோல் என்று சொன்னால் அது வாய்தான் என்பது மிகையாகாது. நொறுங்கத் தின்றால் 100 வயது என்று கூட ஒரு பழமொழி உண்டு. பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனுடைய ஈறுகள் அந்த பற்களை பற்றி இருக்கின்ற வகையிலே கெட்டியாக இருக்க வேண்டும். நாவில் சுவை இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு நலன்கள் வாயிலே இருக்கின்ற பொழுது நாம் உண்ணுகின்ற உணவு செரிமானமாகிறது. அதனுடைய சத்துக்கள் எளிதாக உறிஞ்சப் பெறுகிறது. நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் உண்ணுகின்ற உணவும் சரி, அதனுடைய மூலிகைகளும் சரி நமக்கு தருகிறது. அந்த வகையிலே இன்று ஓசிமம் சாங்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஹோலி பாசில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது துளசி, பிருந்தா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த துளசி இலைகள் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது. இந்த துளசியோடு லவங்கம், க்ளவ் என்று சொல்லக்கூடிய லவங்கம் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் ஆன்டிவைரல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாகவும் வலி வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு காச்சுக்கட்டி என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று 6 வகையான துவர்ப்பு பொருட்களுடைய சேர்க்கையை இங்கே கட்டியாக செய்து விற்கப்படுகின்ற ஒன்று. இது அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய
வற்றச் செய்யும் தன்மை உடையது என்பதனாலே குருதி கசிவை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இதனுடைய துவர்ப்பு சுவை விளங்குகிறது. பற்களுடைய ஆட்டத்தை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, பற்களுக்கு கெட்டித்தன்மையை தரக்கூடிய ஒன்றாக இந்த காசுக்கட்டி விளங்குகிறது. இந்த துளசியோடு லவங்கம், காசுக்கட்டி சேர்ந்து எப்படி ஒரு மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கருந்துளசி இலைகளை பயன்படுத்தி குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வலி, ஈறுகளில் ஏற்படும் வீக்கம், இரத்த கசிவு, தொற்று, அதனால் உண்டாகக்கூடிய வாய் துர்நாற்றம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருந்துளசி இலை, லவங்கம், காவிக்கல், கல்லுப்பு, தேங்காய் எண்ணெய். இந்த மருந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பசையை அரைக்க போகிறோம். இதே பொருட்களை நம்ம தண்ணீரில் இட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு டிகாக்ஷன் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கஷாயத்தை கொண்டு நம்ம வாய்க்கு பிழிச்சிட்டு வந்தாலும் நமக்கு நல்லது. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கருந்துளசி இலைகள் எடுத்துக்கலாம். கருந்துளசி இலைகளோடவே நம்ம கல்லுப்பை வச்சு அந்த மென்று அந்த சாரை விழுங்கிட்டு அந்த சக்கையை துப்பிட்டோம்னாலே ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கம் இன்ஃபெக்ஷன்லாம் கண்ட்ரோல் ஆகும், பல்வலி சரியாகும். சீர்தளத்தினால் உண்டாகக்கூடிய தாடை வலி இது எல்லாமே கருந்துளசி இலைகள் சாப்பிடும் பொழுது சரியாகும். 3 to 5 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பிடி அளவுக்கு கருந்துளசி இலைகள் எடுத்துருக்கோம். இதோட ஒரு 5 லவங்கம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, இதோட காவிக்கல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காவிக்கல் நம்ம ஏற்கனவே இங்கே பொடிச்சு வச்சுருக்கோம். நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பவுடரை இதோட சேர்த்து அரைச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம கடைசியாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இதற்கு தேவையான அளவு நீர் விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிடலாம். இது அம்மியில் வச்சு நம்ம அரைக்கும் போது நல்ல வெண்ணெய் மாதிரி பேஸ்ட் வரும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இதமாக இருக்கும். இது போன்று நம்ம பசையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி கொரன்னு வரும். அம்மியில் அரைச்சோம்னா நல்லா வழுவழுன்னு வெண்ணெய் மாதிரி வரும். இதோட நம்ம கடைசியாக இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கம்ஸில் இரிட்டேஷன் உண்டாகாது, அதிக காரம் இருக்காது. தேங்காய் எண்ணெய்க்கும் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தேங்காய் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை கொண்டு நம்ம கம்மை மசாஜ் பண்ணணும். ஈறுகளில் அழுத்தி இந்த பேஸ்ட் எடுத்து ஈறுகளில் நம்ம அழுத்தி தேய்க்கும் பொழுது ஈறுகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியில் ஏறும். அதே போல் ஈறுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். தொற்றுகள் ஏதாவது இருந்தாலும் சரியாகும். இது ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம பயன்படுத்தலாம். இதையே நம்ம அதிகமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உருண்டைகளாக தயார் பண்ணிவிட்டு இதை நம்ம காய வச்சுக்கணும். இந்த உருண்டைகளை இப்படி காய வச்சுக்கிட்டோம்னா வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். தேவையான பொழுது இந்த உருண்டைகளை எடுத்து கொஞ்சமாக நீர் விட்டு நம்ம இழைச்சி, மஞ்சள் இழைப்பது போல் இழைச்சி நம்ம இதை கம் மசாஜ் பண்ணுறதுக்கு, பல்வலிக்கு மேல் பற்றா போடுவதற்கு, ஈவன் தாடையில் கூட நம்ம இதை பற்றா போட்டோம்னா வலி, வீக்கம் இது எல்லாமே கம்மியாகும். பனிக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் வரக்கூடிய பல்வலிக்கு இது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். கருந்துளசி, காவிக்கல், லவங்கம், கல்லுப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த பசையை கொண்டு நம்ம பல் துலக்கிட்டு வரும் பொழுது தினமும் 2 வேளை ஈறுகளில் மசாஜ் பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, வலி, வீக்கம், தொற்று, சீழ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். பனிக்காலத்திலையும் குளிர்காலத்திலையும் ஏற்படக்கூடிய பல்வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஓசிமம் சாங்டம், ஹோலி பேசில் என்றெல்லாம் சொல்லப்படுவது துளசி. அங்கே நாம் பயன்படுத்துவது கரும் துளசி, கிருஷ்ண துளசி என்று கூட இதற்கு பெயர். சாதாரண துளசியை விட சற்று காரம் மிகுந்ததாக இது இருக்கிறது. இதை மென்று அதனுடைய சாற்றை சிறிது நேரம் வாயிலே வைத்திருந்து சக்கையை துப்பி விடுவதனாலே பற்களுடைய வலி என்பது விலகி போகும். பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையே நின்று தொல்லை தருகின்ற நிலையிலிருந்து நமக்கு விடிவு ஏற்படும். இந்த கருந்துளசியோடு உப்பு சேர்த்திருக்கின்றோம். அதோடு கூட துவர்ப்பு நிறமுடைய, துவர்ப்பு சுவையுடைய
காச்சுக்கட்டி அல்லது காவிக்கல் சூர்ணம் சேர்த்திருக்கின்றோம். இறுதியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு விழுதாக்கி வைத்திருக்கின்றோம். இதை கொண்டு அன்றாடம் 2 வேளை இந்த கம் மசாஜ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே பற்களுக்கு மேலே இருக்கின்ற ஈறுகளை, மேலிருக்கின்ற வரிசை ஈறுகளை கீழ்ப்புறமாகவும், கீழிருக்கின்ற பல்வரிசை ஈறுகளை மேற்புறமாகவும் நீவி விடுவதனாலே, மசாஜ் செய்து விடுவதனாலே இந்த பற்களுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகள் வெளியேறி இந்த பற்கள் ஆரோக்கியம் பெறும். ஆடுகின்ற பற்களும் கெட்டிப்படும். அதோடு கூட அந்த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்திலிருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். பற்களிலே இருக்கின்ற கரை படிந்த நிலையையும் மாற்றக்கூடிய ஒன்றாக இந்த துளசி, காவிக்கல் சூர்ணம், உப்பு, தேங்காய் எண்ணெய் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கிருஷ்ணனுக்கு உகந்தது இந்த துளசி. பிருந்தாவனம் என்று சொல்லுவார்கள். கிருஷ்ணனுக்கு மிகுந்த பிரியமான இடம் பிருந்தாவனம். பிருந்தா என்று வடமொழியிலே குறிப்பிடப்பெறுவது துளசி. இந்த கிருஷ்ணனுக்கு உகந்த துளசி மனிதனுக்கு எப்படி மேலான ஒரு மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.